ஒரே வீட்டுக்குள்ள ஒரே ரூமுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரோபர்ட்டும் ஒரு இன்ட்ரோபர்ட்டும் வாழ முடியும் அப்படின்னா அது திருமண பந்தத்துல தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழகியல் என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை பேஸ் பண்ணினது தான் இந்த ஷோ. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. முதல்ல இந்த கலகலப்பானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டில் எவனுமே தந்திருக்க மாட்டான். இந்த பக்கம் இருக்கக்கூடிய மனைவிகள் உங்கள் கணவன்மாரை ஓட்டுன்னு ஓட்டலாம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. அதாவது ரொம்ப கோமா சண்டைனா இங்க பார் என்கிட்ட பேசாத எனக்கு மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல அவ்வளவுதான். மூஞ்ச பாரு. மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நம்ம கெஞ்சினாலும் அவ்வளவுதான். என் ஒய்ஃப் ரொம்ப அமைதியான ஆளு. ஆனா ஒரு வாட்டி என்னையே ரிசர்வ் ஆகிட்டாங்க. எப்படின்னா அவங்க சப்பாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இதே மாதிரி லொட பேசிட்டே இருந்தேன். என்னக்கா அது ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி லொட பேசிக்கிட்டே இருக்க. திடீர்னு அந்த உருட்டு கடையை கையில வச்சுட்டு அதிகமா பேசுற வாய் ரோட்டோரமா படுத்து தூக்குற நாய் அடி வாங்காம போனதா சரித்திரமே இல்லைன்னாங்க. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அது ஏன் அப்படி சொன்னீங்க? டக்குன்னு வந்துடுச்சுங்க ஸ்பாட்ல. அதெல்லாம் ரிசர்வ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார். என்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு ஒரு வார்த்தை வரும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. என் ஹஸ்பண்ட் வந்து மிரர் மாதிரி சார். நம்ம பார்த்தா பாப்பாரு, பேசினா பேசுவார், சிரிச்சா சிரிப்பாரு. ஜஸ்ட் எ மிரர். என்ன எரும மாடு சொல்றா? என்னென்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. அங்க என்னடா பேச்சு? ஒரு சிலர்கிட்ட பேசினா ஏன் இவங்க கிட்ட ஒரு சிலதெல்லாம் சொன்னுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சார். எடுத்துக்காட்டுக்கு என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்களோட அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து என் மனைவியிடம் வந்து முறையிட்டாங்க. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. அவங்க பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆறுதலா கொஞ்சம் பேசணும், வாய் விட்டு அவங்க பேசுவாங்க ஆறுதல் சொல்றதுக்குன்னு. அவங்க கிட்ட வந்து வந்த பதில் என்ன தெரியுமா சார்? அதோட முடிஞ்சது சார். ஆட பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. அவ்வளவுதான் சார். அவங்க ஏன் தான் இவங்க கிட்ட சொன்னுன்ற ஒரு முடிவு கொண்டாங்க சார். ஆனா அநியாயத்துக்கு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? முன்பக்கம் மாமன் மீசக்காரன் இருக்கா பத்தியா? அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சிடும். தேவையாது. வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க. அது கெஸ்ட் இன் சென்ஸ் என் பேரண்ட்ஸ் வருவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க. இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுவேன். வந்தேன் ஒரு அப்படி சிரிச்சுட்டு திருப்பி உள்ள போய்க்குவாங்க. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. எங்க அப்பா கூப்பிடுறா, என்னடா வந்திருக்கேன் ஒன்னு பேசாம போயிட்டேன் அப்படின்னா திருப்பி கூப்பிடுவேன். இதை வந்துட்டேன், திருப்பி உள்ள போயிடுவாங்க. வாங்க மச்சான். என்னப்பா என்னாச்சு? என்னமா இந்த ஆள் என்னமா மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது. அப்புறமா மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கோம். நான் கன்சீவா இந்த 9th month அது அவர் பாடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவர் பாடி நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டதே இல்ல. வீட்டுக்காக பாடுறீங்க, இந்த நாட்டுக்காக பாடுறீங்க, இந்த காதலிக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன். பட் ரொம்ப கோவமா ஹைப்பரா இருந்தா ஹம் பண்ணுவாரு, ஏதோ ஒரு சாங்க ஹம் பண்ணுவாரு. நான் வந்து படிக்கும்போது நோட்டு திருப்பும் போது கூட பாடிட்டு தான் இருப்பேன். என்ன எல்லா டைம்லயும் பாடிட்டு இருப்பேன். நானே அது நானே லல்லி தோழியும் நானே மணப்பொண்ணு தோழியும் நானே. எங்க எனக்கு ஒரு பிரெக்னண்டா இருக்க எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, நீங்க ஒரு 2 லைன் பாடிடுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் பாடல சார். எதுக்காக? அட பாடுங்க சார். சார் என்ன சார் என்ன கொலை பண்ணுங்கிற லெவலுக்கு பிஹேவ் பண்றீங்க? சும்மா 2 லைன் பாடுங்க சார். அதான் பாட சொல்றாங்கல்ல, வாயில என்ன கொலை கட்டையா வச்சிருக்க? பாடுறா. யாராவது ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா நான் இவரை தேடணும், எங்க இருக்காரு அவருன்ட்டு. ஏன்னா அது இந்த மிங்கல்லாம் இருக்க மாட்டாரு, எங்க போவாருன்னே தெரியாது, இருக்க மாட்டாரு ஆளு. நீ ஒளிரடமா? நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒளிரடங்கிற போய் அங்கிட்டு போய் ஒளி போ. வாங்க அப்பா வந்திருக்காரு பேசுங்க, வாங்க மாமனார் வந்திருக்காரு பேசுங்க, எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும். ஏன் அப்படி? ஏன் உங்க அப்பா வந்தாலும் பேசாம உள்ள போய் உட்காந்துக்கிறது? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு வராங்க வாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரைட். பேச விஷயம் இருந்தா பேச போறோம். ஓகே, பேச விஷயமே இல்லங்கறீங்க. இல்ல என்ன ஒண்ணு இல்ல, என்ன பேசுறது? என்னதான் சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? எங்க வீட்டுக்காரர் ரொம்ப அமைதிதான் சார்.
எங்கள் மாமனார் மாமியார் வந்தாலும் அமைதியாக தான் இருப்பார். ஒரு புக்கு ஒன்று எடுத்து வச்சுப்பார் சார். புக்கு ஒன்று வச்சு கம்முன்னு படிச்சுட்டே இருப்பார். இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி. செல்லமாக உங்கள் கணவருக்கு நீங்க வச்சிருக்க நிக் நேம் என்ன? பியூர் கோல்டு, சொக்க தங்கம். பியூர் கோல்ட், சொக்க தங்கம், கருப்பு தங்கம். தங்கம். ஓகே. தங்கம்னாலும் தங்கம், சாதாரண தங்கம் இல்லைங்க. 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடையே தங்கம்னு சொல்ல வந்தங்க. பேசாத பச்சைக்கிளி. பச்சைக்கிளி வந்து பேசும் அது. அதனால இவரும் அதே மாதிரியே அந்த பச்சைக்கிளி மாதிரியே ஏதாவது கேட்டா இது நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? நான் வந்து செல்லம்மா வைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, திட்டி தான். ஆல்வேஸ் ஐ ஸ்கோல்ட் ஹிம், அதை ஒத்துக்கிறேன். டே இடியட். டே இடியட். ஆமா. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. சில டைம் வந்து பேசவே மாட்டல, சரியான ஊம கொட்டான். நீங்க ஊமக்கோட்டான். தென் நரசிம்மராவ். இறந்து போன மனிதரை என்ன பாடுபடுத்துகிறீர்கள்? ஓகே, தென் நான் பேர் வைக்கல, என்னோட தங்கையோட பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவ வச்சிருக்கா. பெரியப்பா சரியான கல்லூலி மங்கன். கல்லூலி மங்கன். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரேன், மைக் இங்க கொடுங்க. இவங்க சொன்னது எப்படி இருக்கு உங்களுக்கு? லவுட் ஸ்பீக்கர் சார். லவுட் ஸ்பீக்கர். அப்படியே பழகிட்டானுங்க. ஆமாங்க. இம்சை அரசன். ஆனா உங்க பொண்டாட்டி சினிமாக்கு டயலாக் எழுத வர்றாங்க, நச்சு நச்சுன்னு அடிக்கிறாங்க. எனக்கு அந்த பழமொழி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இம்சை அரசன். ஓட்ட பாத்திரத்துல ஒண்ணு கடிச்ச மாதிரி டடடடடன்னு சவுண்ட். சோ என்னக்கா அது? ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி லொடர் லொடர் லொடர்னு பேசிக்கிட்டே இருக்க. ஓட்டவாய். ஓட்டவாய். வாயாடி கிளவி. வாயாடி கிளவி. கிளவியா? ஐயோ படுத்துறானே. பிபிசி பேசிக்கிட்டே தகவல் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் வெளியே யாருக்கா அதிகமா சொல்லணும்னா கஷ்டப்படுறது இல்லை, இவங்கள்ட்ட சொல்லிட்டா போயிடும். போதும். ஓஹோ, ஒரு பொம்பளைக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரின்னு சொல்ல வர்றியா? ஆல் இந்தியா ரேடியோ சார். ஆல் இந்தியா ரேடியோ. பக்கத்துல டமாரம். பக்கத்துல கரையானா? அரிச்சிடும்ல. பேசி தலைவலி கேஸ். தலைவலி கேஸா? சும்மா இருப்பா, அவன் ஒரு தடவை சொன்னா ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவான் போல இருக்கப்பா. சொர்ணாக்கான்னு சொல்லுது. சொர்ணாக்கா. கைண்டா பேச மாட்டாங்க, ரொம்ப ஹாஷா இருக்கும் பேசுறதுலாம். எப்பா அழகான பெயரு, அதையே இவனை திருலிங்க கூப்பிடணும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஓஹோ. ஜோவியலா மூவ் பண்ற ஒரு ஃபேமிலியில எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு முடியா இருக்காரு உன் ஹஸ்பண்ட், இவ்வளவு ரிசர்வ்டா இருக்காரு, பேசவே மாட்டாரா, காசு கொடுக்கணுமா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. எப்படி இருக்கிறேன்னு கேட்பாங்க. நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா கேட்பேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பேசவே இல்லையா நானு? இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொத்தான் இருக்கும், அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும்.